வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அறுவை சிகிச்சை மூலம் பாலியல் அடையாளத்தை மாற்றிக்கொள்வது தொடர்பில் 3 ஜனாதிபதிகளுக்கு நீதிமன்றம் அறிவித்தல். போதையில் பேருந்து செலுத்திய சாரதிகள், நடத்துனர்கள் உள்ளிட்ட 7 பேர் கைது. வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கியமையினால் பாரிய வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக கடற்படை அறிவிப்பு. பௌத்த மதம், புத்த சாசனம், மகா சங்கத்தினருக்காகவே தாம் குரல் கொடுப்பதாக நாமல் ராஜபக்ச அறிவிப்பு. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையுடனான வானிலை. நீர் விபத்துக்கள் காரணமாக இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 24 பேர் உயிரிழப்பு. கட்டுப்பாடுகளின்றி வளர்க்கப்படும் AI தொழில்நுட்பம் மனித குலத்தின் இருப்பிற்கு அச்சுறுத்தல் என அறிவிப்பு. ரஷ்யாவில் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் செயலிக்கு தடை விதிப்பு. நாட்டில் நீர் விபத்துக்கள் காரணமாக இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 24 மரணங்கள் சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக குறித்த விபத்துக்கள் அதிகமாக இடம்பெறும் பிரதேசங்களை இலக்காக கொண்டு உயிர்காக்கும் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்லர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்தார். தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தேக நபர் ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஐஸ் போதைப்பொருள், துப்பாக்கி மற்றும் போலி இலக்க தகடுகள் உள்ளிட்ட பல பொருட்களை கல்கிசை போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். ஐஸ் போதைப்பொருளை தம்வசம் வைத்திருந்தமை தொடர்பில் கல்கிச போலீஸ் நிலையத்தினால் கைது செய்யப்பட்ட ரத்மலானை பகுதியைச் சேர்ந்த பெண் சந்தேக நபர் ஒருவர் இவ்வாறு தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். சந்தேக நபரிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நேற்று மாலை விசாரணை அதிகாரிகளால் கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரிவென வீதி பகுதியில் உள்ள வீடொன்று சோதனையிடப்பட்டது. இதன்போது துப்பாக்கி, தோட்டா, மோட்டார் சைக்கிளுக்கு பயன்படுத்தப்படும் போலி வாகன இலக்க தகடுகள், முச்சக்கர வண்டி இலக்க தகடுகள், இலத்திரனியல் தெராசு, தங்க சங்கிலி, தங்க வளையல், தங்க மோதிரம் உள்ளிட்ட பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சொத்துக்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர் ஒருவரிடமிருந்து இச்சந்தேக நபருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளமையும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை இரத்து செய்வது தொடர்பான சட்ட மூலத்திற்கு அரசு நிர்வாகம், நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை குழுவின் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த குழுவின் கூட்டத்தில் இச்சட்ட மூலம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அதன் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக்க தெரிவித்துள்ளார். வளமான தேசம், அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்தில் தாம் முன்வைத்த ஒரு முக்கிய விடயமே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொள்ளும் ஓய்வூதிய முறைமையை இரத்து செய்வதாகும். இதன்படி தற்போது நடைமுறையில் உள்ள 1977 ஆண்டின் 1ஆம் இலக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதிய சட்டமானது இப்புதிய சட்டத்தின் ஊடாக இல்லாதொழிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வாரம் நாடாளுமன்றில் இது நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எவ்வித ஓய்வூதியமும் கிடைக்காது எனவும் அதன் பின்னர் அரசியலை ஒரு மக்கள் சேவையாக மாத்திரம் முன்னெடுத்துச் செல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக்க குறிப்பிட்டுள்ளார். அரசியல், கலாசார ரீதியாகவும் தேர்தலுக்கு முன்னர் தாம் வழங்கிய வாக்குறுதிகள் ரீதியாகவும் இது மிகவும் முக்கியமான ஒரு படி என கருதுவதாக தெரிவித்துள்ள அவர், இவ்வாறான செயற்பாடுகள் ஊடாக எத்தகைய பாதையில் தாம் பயணிக்கின்றோம் என்பதையும் நாட்டை எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்கின்றோம் என்பதையும் குறித்த உறுதியான செய்தியை மக்களுக்கு வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் மழையுடனான வானிலை நீடிக்கின்றது. மத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை பெய்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நுவரேலியா, மாத்தளை, பதுளை மற்றும் பொலனறுவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் ஓரளவான பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்ப்பதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமாகாணத்தில் சில தடவைகள் மழை பெய்யும் என்பதுடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
தாம் பௌத்த மதத்திற்காக குரல் கொடுப்பதாகவும் புத்த சாசனத்திற்காகவும் மகா சங்கத்தினருக்காகவும் முன்னிற்பது இனவாதம் அல்ல எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நெல்லும் மாவட்டத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். தாம் சிங்கள பௌத்தராக இருந்த போதிலும் ஏனைய கலாசாரங்கள், மொழிகள் மற்றும் மதங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ள நாமல் ராஜபக்ச புத்த சாசனத்திற்காகவும் மகா சங்கத்தினர் தாம் முன்னிற்பது இனவாதம் அல்ல என சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலை நடத்துவதா அல்லது தன்னை சிறையில் அடைத்துவிட்டு தேர்தலுக்கு செல்வதா என்ற குழப்பத்தில் அரசாங்கம் உள்ளதாகவும் இதன்போது நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக கப்பல் பாதுகாப்பு குழுக்களுக்கு வசதிகளை வழங்கும் நடவடிக்கைகள் மூலம் 4 மாதங்களுக்குள் 6 லட்சம் அமெரிக்க டாலர்களுக்கு அண்மித்த அந்நிய செலாவணியை ஈட்டியுள்ளதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. குறித்த நடவடிக்கைகளை ஆரம்பித்த கடந்த வருடம் அக்டோபர் 3ஆம் தேதி முதல் 4 மாதங்களுக்குள் 5,98,250 அமெரிக்க டாலர் அந்நிய செலாவணியை ஈட்டியுள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் ரியல் அட்மிரல் ஹர்ஷத சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையானது வெளிநாட்டு தனியார் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வர்த்தக கப்பல் பாதுகாப்பு குழுக்களுக்கு வசதிகளை வழங்கும் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பயன்படுத்தி தனியார் பேருந்துகளில் கடமையில் ஈடுபட்டிருந்த 7 சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிலியந்தலை பிரதான பேருந்து நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் மற்றும் பிலியந்தலை நகரின் ஊடாக பயணிக்கும் தனியார் பேருந்துகளின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் போதைப்பொருள் அருந்தியுள்ளனரா என பரிசோதிக்கப்பட்ட பின்னர் இக்கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பரிசோதனைகள் பிலியந்தலை பிரதான பேருந்து நிலையத்தில் வைத்து தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகத்தின் விசேட பேருந்து ஒன்றினுள் மேற்கொள்ளப்பட்டதுடன் இதன்போது 170 பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர். நுகேகொடை தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம் மற்றும் பிலியந்தலை போலீசார் இணைந்து சுமார் 5 மணித்தியாலங்களுக்கு அண்மித்த காலம் இப்பரிசோதனையை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது போதைப் பொருளை பயன்படுத்திவிட்டு கடமைகளில் ஈடுபட்டிருந்த பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அஸ்விசும நலன்புரி திட்டத்தின் பயனாளிகளுக்கான பிப்ரவரி மாத கொடுப்பனவுகள் இன்று முதல் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படுவதாக நிதி அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அனைத்து பயனாளிகளுக்குமான பிப்ரவரி மாதத்திற்குரிய நிதி ஒதுக்கீடுகள் இன்று வங்கிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று முதல் பயனாளர்கள் தமது வங்கிக் கணக்கினூடாக கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் அல்லைப்புட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சிறுவனின் மரணம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி. கனகராஜ் கருத்து வெளியிட்டுள்ளார். குறித்த விவகாரம் தொடர்பில் சம்பவ தினத்தில் கடமையில் இருந்த ஊர்காவற்துறை போலீஸ் உத்தியோகத்தர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த நபர் தொடர்பான விசாரணைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த நபர் பயன்படுத்திய வாகனத்தை நேரில் சென்று பார்வையிட்டதுடன் அதில் காணப்பட்ட தடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உயிரிழந்த நபரின் உறவினர்களிடம் ஏற்கனவே வாக்குமூலங்கள் பெறப்பட்ட நிலையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர்களிடமும் சம்பவ தினத்தன்று கடமையில் இருந்த ஏனைய பதவிநிலை உத்தியோகத்தர்களிடமும் வாக்குமூலங்கள் பெறப்படவுள்ளன. அத்துடன் உயிரிழந்த நபரின் உடற்கூற்று பரிசோதனை அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை எனவும் அறிக்கை கிடைத்ததும் அது தொடர்பில் மேலதிக கவனம் செலுத்தப்படும் எனவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணம் அல்லப்பட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி உயிரிழந்த சிறுவனுக்கு 17 வயது என்பது உறுதியாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக அறிவித்தலில் 17 வயது என ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட மற்றொரு ஊடக அறிவித்தலில் 19 வயது என குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் உயிரிழந்த சிறுவன் 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதியை பிறந்தார் என வீட்டார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதன் அடிப்படையில் குறித்த சிறுவனுக்கு தற்போது 17 வயதும் 3 மாதங்களுமே ஆகின்றது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க மற்றும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சட்டமா அதிபருக்கு அறிவித்தல் அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் பெண்கள் மற்றும் ஆண்கள் அவர்களின் உயிரியல் அடிப்படையை பொருட்படுத்தாமல் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அறுவை சிகிச்சை மூலம் தமது பாலியல் அடையாளத்தை மாற்றிக்கொள்ள உதவும் முந்தைய மற்றும் தற்போதைய அரசாங்கங்களால் செயற்படுத்தப்பட்ட திட்டம்
திட்டங்கள் மற்றும் சுற்றறிக்கைகள் சட்டவிரோதமானவை என தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலித்த பின்னர் இவ்விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை விமானப்படையின் ஓய்வு பெற்ற விசேட தேவையுடைய போர் வீரரான சாந்த ஜெயதிலக்க தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை தலைமை நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன மற்றும் நீதியரசர்களான ஷிரான் குணரத்ன, அச்சல வெங்கப்புலி ஆகியோர் மூவர் அடங்கிய அமர்வு நேற்று பரிசீலித்திருந்தது. இதன்படி மனு ஜூலை 20 மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்ததுடன் ஒரு வாரத்திற்குள் பிரதிவாதிகளுக்கு அறிவிப்பு அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறும் மனுதாரர்களுக்கு 3 பேர் கொண்ட அமர்வும் உத்தரவிட்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான வாக்காளர் பட்டியல் கணக்கெடுப்பு பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் ரசிக பீரிஸ் தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் தகுதி பெறும் திகதியாக பிப்ரவரி மாதம் 1 கருதப்படுவதாகவும் அத்திகதியில் 18 வயதை பூர்த்தியடைந்த மற்றும் அப்பிரதேசத்தில் வசிப்பதை உறுதிப்படுத்தியவர்களுக்கு வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்த்துக் கொள்ளும் வசதி காணப்படுவதாகவும் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியலுக்கான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு வீடு வீடாக சென்று தரவுகளை சேகரிக்கும் முறை மற்றும் உள்வாங்கும் நீக்கும் முறைமை ஆகியவை பின்பற்றப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2026 ஆண்டிற்கான தகவல்களை சேகரிக்கும் போது உள்வாங்கும் மற்றும் நீக்கும் முறைமையே பின்பற்றப்படுவதாகவும் தெரிவித்துள்ள அவர் தகுதி பெறும் பட்டியலில் சேர்க்கப்படும் போது பிப்ரவரி மாதம் 1 ஆகும் போது 18 வயது பூர்த்தி அடைபவர்கள் மற்றும் வதிவிடத்தை மாற்றியவர்கள் உள்வாங்கப்படுவதுடன் நீக்கல் பட்டியலில் மரணமானவர்களை நீக்குதல் மற்றும் வதிவிடத்தை மாற்றியமை என்பன உள்ளடங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இணையதளம் ஊடாக சேவை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அதில் தற்போது 2026 ஆண்டிற்கான வரைவு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமது தகவல்கள் தொடர்பில் ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமாயின் முகவரி, பெயர், அடையாள அட்டை இலக்கம், வீட்டு இலக்கம் என்பன மாற்றப்பட வேண்டுமாயின் குறித்த இணையதளம் ஊடாக அது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைக்கும் வசதி காணப்படுவதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ரசிக பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்த செயற்பாடுகள் எதிர்வரும் 28 வரை நடைபெறவுள்ளது. கிராம உத்தியோகத்தர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் ஊடாக உள்வாங்கல் மற்றும் நீக்கல் பட்டியல்களை தயாரித்து மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு ஒப்படைத்தல் மார்ச் மாதம் 3 முதல் 28 வரை மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகவல்களுக்கு அமைய பெயர் பட்டியலை மீண்டும் பட்டியலிட்டு மே மாதம் 5 முதல் ஜூன் மாதம் 1 வரை 28 நாட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய தமது பெயர் தகுதி பெறும் பட்டியலில் இல்லாவிடின் 28 நாட்களுக்குள் அவர்களுக்கு மீண்டும் உரிமை கோரும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். உரிய ஆவணத்தில் தம்மை பற்றி ஏதேனும் தவறான தகவல்கள் உள்ளடங்கப்பட்டிருப்பின் ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்கும் இந்த 28 நாட்கள் ஊடாக சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. அரசாங்கம், மகா சங்கத்தினர், வைத்தியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஆகிய அனைத்து சக்திகளையும் பகைத்துக் கொண்டுள்ளதாக சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். பொத்மலை நியகம்தொர புராண ரஜமகா விகாரைக்கு விஜயம் செய்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். செல்லும் இடமெல்லாம் 2 விடயங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஏதேனும் ஒரு உதவி வழங்கப்படுவதாயின் அது முழுமையாக அரசியல் அடிப்படையில் வழங்கப்படுகின்றது என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இதில் இன்னமும் மோசமான விடயம் என்னவெனில் மாற்று அரசியல் கருத்து கொண்டவர்களை தண்டிக்கும் வழிமுறையை நோக்கியே அரசாங்கம் செல்வதாக தோன்றுகின்றது. மிக முக்கியமான விடயம், தகரம் ஒன்று சேதமடைந்தாலும் நாம் 5 லட்சம் வழங்குவோம் என ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் மக்களுக்கு நம்பிக்கை அளித்தார். மேடைகளில் பேசும் அனுரகுமார திசாநாயக்க தாம் இல்லை என்பதை ஜனாதிபதி இப்போது நினைவில் கொள்ள வேண்டும் எனவும் உண்மையை கூறினால் இந்நேரத்தில் அரசாங்கம், மகா சங்கத்தினர், வைத்தியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் என அனைவரையும் அதிருப்திக்குள்ளாக்கியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து குரல் எழுப்ப வேண்டிய நேரம் இதுவே என தெரிவித்துள்ள அவர் அதை தாம் முன்மொழிவதாக ஆக குறைந்தது மே தினத்திலாவது அரசாங்கம் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பொலனறுவை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள மற்றும் அவரது மெய் பாதுகாவலர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 12 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கம்பஹா நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இத்தீர்ப்பை அறிவித்துள்ளது. சஹான் மாஃபா பண்டார, ரஷ்மி சிங்கப்புலி மற்றும் ருவந்த கொடவெல ஆகிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய மூவரடங்கிய விசேட அமர்வினால் இத்தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. 2023
2022 மே மாதம் 9ஆம் தேதி நாட்டில் இடம்பெற்ற அமைதியின்மையின் போது அலரி மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு புலனர்வை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது நிட்டம்புவ நகரில் வைத்து இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. தாக்குதலின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரல மற்றும் போலீஸ் சார்ஜன் ஜாயந்த குணவர்த்தன ஆகியோர் ஈவிரக்கமின்றி தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஏற்பாட்டு குற்றங்கள் மற்றும் மனித படுகொலை விசாரணை பிரிவு முன்னெடுத்தது. சட்டமா அதிபரின் கோரிக்கைக்கமைய பிரதம நீதியரசரால் நியமிக்கப்பட்ட மூவரடங்கிய விசேட மேல் நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் 2023ஆம் ஆண்டு முதல் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் 14 குற்றச்சாட்டுகளின் கீழ் 41 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். வழக்கு விசாரணையின் போது 13 மற்றும் 31ஆம் பிரதிவாதிகள் உயிரிழந்திருந்தனர். இதேவேளை 39 மற்றும் 40ஆம் பிரதிவாதிகள் நீதிமன்றத்தை தவிர்த்து தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்கள் இல்லாமலேயே விசாரணை முன்னெடுக்கப்பட்டது. கடந்த ஜனவரி 14ஆம் தேதி இவ்வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் எழுத்து மூல சமர்ப்பிப்புகளில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக தீர்ப்பு நேற்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இக்கொலை தொடர்பான குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 12 பேருக்கும் நேற்றைய தினம் மரண தண்டனை விதித்து நீதவான்கள் தீர்ப்பளித்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று நானோயா ரதல குறுக்கு வீதியில் வைத்து அப்பகுதியில் உள்ள தோட்ட தொழிலாளர்கள் சிலரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதி குறித்த இடத்திற்கு சென்றபோது தோட்ட தொழிலாளர்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றதுடன் தமது சம்பளத்தை அதிகரித்தமைக்கான நன்றியையும் தெரிவித்திருந்தனர். அத்துடன் தமது சம்பளத்தை அதிகரித்தது மாத்திரமல்ல, தமது பிரச்சினைகள் தொடர்பில் நேரில் வந்து கேட்டறிந்த ஒரே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவே எனவும் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தனர். பங்களாதேஷில் புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கான பொது தேர்தல் ஆரம்பமாகியுள்ளது. விடுதலை போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் இட ஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற அரசாங்கத்தின் அறிவிப்புக்கு எதிராக நாடு முழுவதும் ஏற்பட்ட போராட்டங்களின் பின்னணியில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது. நாட்டின் சட்ட ஒழுங்கு நிலைமையை சீரமைப்பதுடன் தேர்தல் முறைமைகளில் திருத்தங்களை மேற்கொண்டு வந்தது. இந்நிலையில் பங்களாதேஷில் தற்போது நடைபெறும் இப்பொது தேர்தலில் சுமார் 12 கோடியே 70 லட்சம் வாக்காளர்கள் தமது வாக்குகளை பதிவு செய்ய உள்ளனர். மொத்தமாக 300 தொகுதிகளுக்கு நேரடி தேர்தல் நடைபெறுகின்றது. இதற்கு மேலாக பெண்களுக்கு 50 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த 50 இடங்களுக்கு நேரடி தேர்தல் நடத்தப்படாது. பொது தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படும் 300 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விகிதாசார அடிப்படையில் பெண் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பார்கள். இதனுடன் இணைந்து இத்தேர்தலோடு சேர்த்து தேசிய பொது வாக்கெடுப்பும் நடத்தப்படுகின்றது. நாட்டின் அரசியலமைப்பில் அடிப்படை மாற்றங்களை செய்ய உருவாக்கப்பட்டுள்ள ஜூலை தேசிய சாசனம் தொடர்பில் மக்களின் கருத்தை அறியவே இப்போது வாக்கெடுப்பு நடத்தப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தேர்தல் பங்களாதேஷின் அரசியல் வரலாற்றில் முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுவதுடன் நாட்டின் எதிர்கால அரசியல் திசையை தீர்மானிக்கும் தேர்தலாகவும் கருதப்படுகின்றது. ரஷ்யாவில் வாட்ஸ்அப் செயலி மற்றும் டெலிகிராம் செயலிக்கு புட்டின் அரசாங்கம் தடை விதித்துள்ளது. ரஷ்யாவின் இந்நடவடிக்கை குறித்து வாட்ஸ்அப் கவலை தெரிவித்துள்ளதுடன் இது 10 கோடிக்கும் அதிகமான யூசர்களை தனிமைப்படுத்தும் என தெரிவித்துள்ளது. அத்துடன் மக்களுக்கான பாதுகாப்பை குறைக்கும் எனவும் வாட்ஸ்அப் நிறுவனம் அறிவித்துள்ளது. ரஷ்ய அரசாங்கம் மக்களை அரசுக்கு சொந்தமான கண்காணிப்பு செயலிக்கு திசை திருப்பும் முயற்சியாக வாட்ஸ்அப்பை தடுக்க முயல்வது பாதுகாப்பான தகவல்களில் இருந்து மக்களை பிரிக்கும் பிற்போக்கு செயலாகும் எனவும் யூசர்களை தொடர்ந்து இணைப்பில் வைத்திருக்க தம்மால் முடிந்த அனைத்தையும் செய்து வருவதாகவும் வாட்ஸ்அப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை டெலிகிராம் நிறுவனர் பவல் த்ரோவ் ரஷ்யாவின் இம்முயற்சியை கடுமையாக விமர்சித்துள்ளார். சர்வாதிகாரம் என சாடியுள்ள அவர் தனது தளத்தில் உறுதியான நிலைப்பாட்டையும் வலியுறுத்தியுள்ளார். இச்செயல் ஒரு வலுவான எதிர்ப்பை கிளப்பியுள்ளதுடன் ரஷ்யா டெலிகிராமை கட்டுப்படுத்துவது அதன் குடிமக்களை கண்காணிப்பு மற்றும் அரசியல் தணிக்கைக்கான அரசு கட்டுப்படுத்தப்பட்ட செயலிக்கு தள்ளவே எனவும் தெரிவித்துள்ளார். இந்நகர்வு தமது பாதையை மாற்றாது என குறிப்பிட்டுள்ள டெலிகிராம் நிறுவனர் எந்த அழுத்தத்திலும் டெலிகிராம் சுதந்திரம் தனியுரிமைக்காகவே நிலைத்து நிற்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ரஷ்யாவுக்கும் ஏனைய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் இடையில் அவ்வப்போது முரண்பாடுகள் தோற்றம் பெற்றுள்ள நிலையில் உக்ரைன் போரை தொடர்ந்து இவ்வாறான சமூக வலைத்தளங்களுடான போரும் தற்போது அதிகரித்துள்ளது.
உலக புகழ்பெற்ற ஓப்பன் ஏஐ நிறுவனத்தின் மென்பொருள் பொறியியலாளர் ஒருவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமானது மனித குலத்தின் இருப்பிற்கே அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என எச்சரித்து தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார். ஓப்பன் ஏஐ நிறுவனத்தில் பணியாற்றி வந்த முக்கிய பொறியியலாளர் ஒருவர் அந்நிறுவனத்தின் ஏஐ பாதுகாப்பு நடைமுறைகளில் திருப்தியின்மை காரணமாக பதவி விலகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏஐ தொழில்நுட்பம் மனித கட்டுப்பாட்டை மீறிச் செல்லும் அபாயம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சில நாட்களுக்கு முன்னர் ஏஐ நிறுவனமான ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் பாதுகாப்பு பிரிவு தலைவர் இதே போன்ற காரணங்களை கூறி பதவியில் இருந்து விலகியிருந்தார். ஏஐ நிறுவனங்கள் பாதுகாப்பை விட லாபத்திற்கும் புதிய கண்டுபிடிப்புகளுக்குமே அதிக முன்னுரிமை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதிய பாதுகாப்பு கட்டுப்பாடுகளின்றி ஏஐ தொழில்நுட்பம் வளர்க்கப்படுவது எதிர்காலத்தில் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எனினும் ஓப்பன் ஏஐ மற்றும் ஏனைய நிறுவனங்கள் தாம் பாதுகாப்பான முறையிலேயே ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருவதாக அறிவித்துள்ளனர். சான் பிரான்சிஸ்கோவை தளமாக கொண்ட முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணியாற்றும் உயர் அதிகாரிகள் மற்றும் பொறியியலாளர்கள் இவ்வாறு வரிசையாக வெளியேறுவது சர்வதேச தொழில்நுட்ப உலகில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.